திருச்சிற்றம்பலம். ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும் எம் அன்னையவள் ஊவிய உரு பளிங்கினைப் போழ்வல் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராதிடர். போற்றுவதற்கும் மரியாதைக்கும் உரிய அறந்தாங்கி அகிலமெல்லாம் கட்டி காக்கிற எம்முடைய தாய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை ஆதிபராசக்தியின் அம்சமான வீரமகாளி அம்பாளுடைய ஆடிப்பெரும் திருவிழாவில நகரம் கூறார்கள் சார்பாக நடத்தப்படுகிற இந்த 5ஆம் நாள் மண்டபப்படி நிகழ்ச்சியில என்னையும் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி நிகழ்ச்சியை துவங்குகிறேன். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, நம்முடைய ஆலயங்கள்ல பெரும்பாலும் நவக்கிரகங்களுக்கு என்று தனி கோயில் எங்குமே கிடையாது. ஒவ்வொரு ஆலயத்தை எடுத்துக்கொண்டால் சூரியனுக்கு சூரியனார் கோயிலும், சந்திரனுக்கு திங்களூரும், செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோயிலும், புதனுக்கு திருவெண்காடும், அதே போல வியாழன் கொள்கிற குரு பகவானுக்கு ஆலங்குடியும், வெள்ளி என்ற சுக்கிரனுக்கு கஞ்சனூரும், சனீஸ்வரனுக்கு திருநள்ளாரும், ராகுவுக்கு திருநாகேஸ்வரமும், கேதுவுக்கு திருப்பள்ளமும் இவர்களுடைய நவக்கிரக தலங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நவக்கிரக தலங்கள் எல்லா இடத்திலும் முதல் மூர்த்தியாக இருப்பவர் ஈசனும் அம்பாளும் தான். காரணம், நவக்கிரகங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு இறைவனிடத்திலே போய் தவம் இருந்து தனக்கு ஏற்பட்ட சாப விமோச்சங்களை போக்கிக் கொண்ட காரணத்தினால், அந்த தலங்களிலே அவர்கள் தங்கிவிட்ட காரணத்தினாலே அது நவக்கிரக தலகம் என்று நாம் இப்போது கொண்டாடுகிறோம். எல்லோரும் சனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறோமே ஒழிய அங்கே இருக்கிற இறைவனையும் அம்பாளையும் 2ஆம் பட்சமாக பார்ப்பாங்க. சனி குளத்துல முழுகிட்டு துணியை அவித்து அங்கே போட்டுட்டு வேற துணி கட்டிட்டு சனீஸ்வரனை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அது அல்ல, அங்கே இருக்கிற இறைவனையும் அம்பாளையும் முதலே வணங்கித்தான் அப்புறம் நவக்கிரகங்களை வழிபட வேண்டும். அப்படி வழிபட்ட தலங்கள்ல புத பகவானுக்கு என்று அவருடைய விமோச்சனம் போவதற்காக, அவர் பாவ விமோச்சனம் தீர்த்துக் கொள்வதற்காக அவர் தேர்ந்தெடுத்த தலம்தான் இந்த திருவெண்காடு தலம் என்பது. திருவெண்காடு எங்கே இருக்கிறது? இதை பார்த்தால் கும்பகோணம் பக்கம், மயிலாடுதுறையில் மாவட்டம், அதே போல சீர்காழியில் இருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ல இந்த தலம் இருக்கிறது. இங்கே 3 இறைவன் இருக்கிறார், 3 அம்பாள் இருக்கிறது, 3 தீர்த்த குளம் இருக்கிறது, 3 தலவிருட்சம் இருக்கிறது. எந்த ஊரிலும் இல்லாத மிகப்பெரிய சிறப்பு. 3 இறைவன், 3 அம்பாள், 3 தலவிருட்சம், அதே போல 3 தீர்த்த குளம் இருக்கிறது. இதனுடைய சிறப்பு என்ன என்றால், 3 இறைவன் யார் என்றால், இந்த சுவேதாரண்யேஸ்வரர் என்று சொல்லப்படுகிற இறைவன் சுயம்புவாக உள்ளவர், சுயம்பு மூர்த்தி. சுயம் என்றால் என்ன என்றால் உளி கொண்டு செதுக்காதவர். மற்ற விக்கிரகங்கள்லாம் உளி கொண்டு செதுக்குவார்கள். சுயம்பு என்பது தானாக தோன்றியது, தானாக வளர்ந்த ஒரு விக்கிரகம், அதுதான் சுயம்பு மூர்த்தி. சாதாரணமாக ஒளி கொண்டு செதுக்கிற விக்கிரகங்களை விட சுயம்புவாக தானாக உருவாகிற இறைவனுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கும் என்பது வரலாறு. அதே போல 2வது இறைவன் அங்கே நடராஜ மூர்த்தம். நடராஜ மூர்த்தம் எப்படி இருக்கிறது என்றால், நடராஜர் என்றாலே உங்களுக்கு ஞாபகம் வரும் சிதம்பரம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா சிதம்பரத்திலே நடராஜர், அதே போலவே இங்கும் நடராஜ பெருமான் இருந்திருக்கார். அதற்கு ஒரு வரலாறு உண்டு. அதற்கு காரணம் என்னவென்றால், எம்பெருமான் அங்கே இருக்கிற காலத்துல மருத்துவாசுரன் என்ற ஒரு அசுரன் இறைவனை நோக்கி நீருக்குள்ளே கடும் தவம் இருக்கிறான்.
கடும் தவம் இருந்த உடனே அவன் மிகப்பெரிய தவத்தை பாராட்டி ஈஸ்வரன் அவருக்கு ஒரு சூலாயுதத்தை கொடுக்கிறார். இந்த சூலாயுதத்தை கொடுத்த உடனே அவன் தேவர்களையும் நாட்டு மக்களையும் எல்லோரையும் துன்புறுத்துகிறான் கடுமையாக. இந்த துன்பத்தை பொறுக்க முடியாமல் தேவர்கள் எல்லாம் இறைவனிடத்திலே போய நீங்கள் கொடுத்த வரத்தினாலே தானே அவன் இவ்வளவு சிரமம் செய்கிறான் என்று சொல்லி அவரிடத்திலே முறையிடுகிற போது இறைவன் என்ன செய்கிறார் என்றால், அவன் அந்த மருத்துவாசுரனை வதம் செய்கிற காலம் இன்னும் வரவில்லை, அதனால் நீங்கள் எல்லாம் சென்று எங்கோது மறைந்து வாழுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். இப்படி மறைந்து வாழ்வதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம்தான் இந்த சுவேதாரண்யேஸ்வரர் குடியிருக்கிற இந்த திருவெண்காடு. திருவெண்காடு என்றால் என்ன? காடை பார்த்திருக்கிறோம், மரம் செடி கொடிகள் இருக்கும், அடர்ந்த வனம் இருக்கும், அது காடு. அல்லது பட்டு போய் பழுப்பு நிறத்தில் இருக்கிற காடுகளை பார்த்திருக்கிறோம், அது வறண்ட காடு. இது என்ன வெண்காடு என்றால், வெள்ளையாக இருக்கிற காடு எங்கு இருக்கிறது, ஒரு அதிசயமாக இருக்கிறது என்று தேவர்கள் எல்லாம் தேடி வருகிறார்கள். வருகிற போது யாகங்கள் யஜ்யங்கள்லாம் செய்து மிகப்பெரிய புகைகள் வானலாவி இருக்கிறது. வானலாவி இருக்கிற அந்த புகை மண்டலங்கள் எல்லாம் வெண்மையாக காட்சி தந்து அங்கிருக்கிற செடி கொடிகளில் எல்லாம் அந்த புகை படர்ந்து வெண்மையாக காட்சி அளிக்கிறது. அதிலே அதிகமாக இருப்பது எருக்கம் செடிகள் அதிகமாக இருக்கிறது, எருக்க வனமாக இருக்கிறது. இந்த வனத்திலே வந்து தேவர்கள் எல்லாம் ஒளிந்து வாழ்கிறார்கள். ஒளிந்து வாழ்கிற காலத்தில இதை அந்த மருத்துவாசுரன் கண்டுகொண்டு நேரடியாக இங்கு வந்து பயங்கரமாக அவர்களை தாக்குகிறான், அவர்களுக்கு துன்பம் கொடுக்கிறான். மீண்டும் இறைவனிடத்திலே போய் அவர்கள் முறையிடுகிறார்கள். முறையிட்ட உடனே என்ன செய்கிறார் என்றால், இனி நாம் பொறுக்கக்கூடாது என்று தன்னுடைய வாகனமாக இருக்கிற நந்தியம்பெருமானை அவருக்கு தகுந்த பரிச்சயம் கொடுத்து, நீ இந்த மருத்துவாசுரனை வதம் செய்துவிடு என்று அனுப்புகிறார். இவன் மருத்துவாசுரன் நந்தியம்பெருமானோடு போரிடுகிறான். பயங்கரமான போர் நடக்கிறது. போர் நடந்து கடைசியிலே தன்னுடைய மூச்சு காற்றை பிரம்மாண்டமாக நந்தீஸ்வரர் விட்டவுடனே இந்த மருத்துவாசுரன் மயங்கி கீழே விழுந்து விடுகிறான். என்ன செய்வதென்று புரியாமல் தான் இறைவனை நோக்கி தவம் இருந்து பெற்ற அந்த சூலாயுதத்தை எடுத்து மீண்டும் போர் செய்ய வருகிறான். இந்த சூலாயுதத்தை பார்த்தவுடனே நந்தியம்பெருமான் நம்முடைய இறைவன் கொடுத்த இந்த சூலாயுதத்தை எதிர்த்து நாம் போரிடக்கூடாது என்று நினைத்து அவர் கொஞ்சம் சரணாகதி அடைகிறார். அப்போது இந்த அசுரன் இந்த நந்தியம்பெருமானுடைய உடம்பில 9 இடங்களிலே காயப்படுத்துகிறான். அதே போலவே காது கொம்புகளை எல்லாம் மறுத்து விடுகிறான். இப்படி இருக்கிற இந்த கோலத்தை பார்த்து இந்த நந்தியம்பெருமான் மீண்டும் இறைவனிடத்திலே போய, நான் போர் செய்தேன், இந்த மாதிரி என்னை அசிங்கப்படுத்தி விட்டான் என்று சொன்ன உடனே இறைவன் தனக்கு இருக்கிற அந்த 5 முகங்களிலே ஈசானம் தத்புருஷம் என்று சொல்லப்படுகிற அந்த 5 முகங்களிலே தெற்கே இருக்கிற அந்த அகோர முகம், அகோர மூர்த்தியாக அகோர முகத்துடன் 12 கைகள் பிரம்மாண்டமான உருவத்தோடு அகோர முகத்தோடு அந்த அசுரனை எதிர்கொள்ள வருகிறார். இந்த அகோர முகம் என்பதற்கு சில விளக்கங்கள். அதாவது ஒரு இடத்துல ஒரு விபத்து நடந்தால் அதை கோர விபத்து என்று சொல்லுகிறோம். கோரம் என்றால் பாவம் அல்லது துன்பமான முகம் என்று சொல். இது அகோரம் என்றால் அழகு என்று பெயர். கோரம் என்றால் அசிங்கம், அதே போலவே அகோரம் என்றால் அழகு என்று பெயர். அழகிய முகத்தோடு மிகவும் பிரம்மாண்டமான உருவத்தோடு 8 கைகளோடு பிரம்மாண்ட அகோர மூர்த்தியாக எம்பெருமான் இந்த மருத்துவாசுரனுடைய எதிரிலே போன உடனே அவன் வந்திருப்பது இறைவன் என்று தெரிந்து நேரடியாக அவரிடத்திலே சரண்டர் ஆகி விடுகிறான். சரண்டர் ஆகின உடனே அவன் ஒரு வேண்டுகோள் வைக்கிறான், இனிமேல் நான் யாரையும் துன்பப்படுத்த மாட்டேன், உங்களுடைய திருப்பாதத்தின் கீழே இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய திருப்பாதத்துக்கு கீழே இருக்கிறார். இன்றும் போனால் அந்த மண்டபத்திலே அசுரன் சரணாகதி அடைந்த அந்த அகோர உருவமும் அதே போலவே
நந்தியம்பெருமானுக்கு ஏற்பட்ட 9 காயங்களும் இன்றும் அந்த மண்டபத்தில் இருக்கிறது. அந்த நந்திக்குத்தான் இப்போதும் பிரதோஷ காலத்திலே வழிபடுகிறார்கள். அதை இன்றும் பார்க்கலாம். இது நடந்த உண்மை சம்பவமாக அங்கே காட்டப்படுகிறது. இது 2வது இறைவனுடைய. 3வது நான் என் சொன்னதை போல நடராஜ மூர்த்தம். நடராஜ மூர்த்தம் என்றால் இப்ப தில்லையில நடராஜர், அங்கேயும் அது பொன் தகடால் வேயப்பட்டிருக்கிறது. 21,600 தகடுகள் அங்கே வேயப்பட்டிருக்கிறது. இங்கே தாமிர தகடு இதுக்கு ஆதி சிதம்பரம் என்றே சொல்லுவார்கள். காரணம், சிதம்பரத்தில் என்னென்ன இருக்கிறதோ அது அத்தனையும் திருவெண்காட்டிலே இருக்கிறது. அங்கே என்னென்ன மூர்த்தங்கள் இருக்கிறதோ அது அத்தனையும் இங்கே இருக்கிறது. அதனால் இங்கேயும் பொன்தகடால் வேயப்பட்ட அந்த 21,600 தகடு வேயப்பட்ட அந்த தாமிரத்தகடு வயப்பட்டிருக்கிறது. அங்கே பொன் தகடு, இங்கே தாமிரத்தகடு. அதே போல இறைவன் பதஞ்சலி வியாக்கிரபாதருக்காக தில்லையிலே ஒரு நடனம் ஆடினார். அது ருத்ர தாண்டவம். ஆனால் இங்கே நம்முடைய சுவேதகேது என்ற ஒரு பையன், 8 வயது குழந்தை, இறைவன் மேல் மிகவும் அற்புதமான பக்தி கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு காலன் விதித்த கெடு 8 ஆண்டுகள் தான் நீ உயிரோடு இருக்க முடியும் என்று சொல்லி 8 ஆண்டுகள் நிறைவு பெறுகிற காலத்திலே அவன் சென்று தீர்த்தமாடி எப்படியாவது கோவிலுக்குள்ளே வந்து விட வேண்டும் என்று இந்த திருவெண்காட்டுக்குள்ளே கோயிலுக்குள்ளே வந்து விடுகிறான். இந்த காலன் என்று சொல்லப்படுகிற யமன் அவனை விரட்டி கொண்டே வருகிற போது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே கோவிலுக்குள்ளே ஓடி வந்து விடுகிறான். கோவிலுக்குள்ளே வந்தவுடனே யமனால் அவனை சம்ஹாரம் செய்ய முடியவில்லை, அவன் உயிரை பிடிக்க முடியவில்லை. உடனே என்ன செய்கிறான்? ஒரு மாயம் செய்து கோவிலுக்குள்ளே இருக்கிற அந்த சுவேதகேதுவை பிடித்து விடுகிறான். பிடித்து விட்டால் அவன் இறைவனை நோக்கி கத்துகிறான், இறைவாய். உடனே இறைவன் கோபம் கொண்டு நேரடியாக வந்து யமனை சம்ஹாரம் பண்ணுகிறார். திருக்கடையூர்ல யமனை சம்ஹாரம் பண்ணிய வரலாறு உண்டு. அதே போல திருவெண்காட்டிலையும் யமனை சம்ஹாரம் பண்ணுகிறார். சம்ஹாரம் பண்ண உடனே உலக பிறப்பு இறப்பு இல்லாமல் மிக சிரமமாக போய்விடுகிறது. அப்போது படைக்கிற தொழிலாக இருக்கிற பிரம்மன் தனக்கு எந்த வேலையும் இல்லை என்று நேரடியாக திருவெண்காட்டிற்கு வந்து எம்பெருமானையும் அம்பாளையும் தவம் இருக்கிறார் என்றால் எப்படி என்றால் சமாதி நிலையை அடைந்து விட்டார். அவர் சமாதி சொந்தம் கொஞ்சம் கூட அவருக்கு உணர்வே இல்லை. அந்த அளவிற்கு கடும் தவம் பண்ணுகிறார். சமாதி நிலை என்று சொல்கிறார். அந்த அளவிற்கு வந்த உடனே அம்பாள் இறங்கி இறைவனிடத்திலே போய் கேட்கிறார், இது போல உலக இயக்கங்களே இல்லை, பிறப்பு இறப்பு இல்லாமல் இருந்தால் உலகம் எப்படி இயங்கும் என்று சொல்லி அவரிடத்திலே போய் கேட்டு இந்த பிரம்மனுக்கு மீண்டும் படைக்கிற அந்த உத்தியோகத்தை அருளுகிறார் இந்த எம்பெருமான். அதற்கு உதவியாக இருக்கிறவர் நம்முடைய பிரம்ம வித்யாம்பிகை என்கிற அம்பாள். இவள்தான் மூலவராகவும் அங்கே கர்ப்ப கிரகத்திலே இருந்து அருளாட்சி செய்கிறார். இந்த அம்பாள் என்று இப்ப இறைவன் 3 சொன்னேன். அதே போல அம்பாளும் 3 தான். அவள் இந்த காளி உருவத்திலே இருக்கிறாள். காளி இருக்கிற அந்த உருவத்திலே இருக்கிற அம்பாள் எப்படி என்றால் மேற்கு நோக்கி இருக்கிறார். இந்த இறைவன் ருத்ரதாண்டவம் ஆடுகிற போது அவளும் ருத்ரகாளியாக இருந்து மேற்கு நோக்கி இருக்கிறாள். அங்கே ஒரு பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்தை யாரும் தொடமாட்டார்கள். தொட்டால் மிகப்பெரிய பாவம் நேர் என்று அதை தொடமாட்டார்கள். இப்படி அம்பாளும் 3, இறைவனும் 3ஆக இருக்கிறார். இப்போது தீர்த்த குளம் என்று சொல்லப்படுகிற 3 தீர்த்தம் இருக்கிறது. இந்த 3 தீர்த்தத்துல முதலில் இருப்பது அக்னி தீர்த்தம். அக்னி தீர்த்தம் மிகப்பெரிய புண்ணியத்தை தரக்கூடிய அக்னி தீர்த்தம். 2வது சந்திர தீர்த்தம், சூரிய தீர்த்தம், இப்படி என்று 3 தீர்த்தம் இருக்கிறது. முதலிலே இந்த சூரிய தீர்த்தத்திலே நீராடி 2வதாக இருக்கிற சந்திர தீர்த்தத்திற்கு போகிற போது சந்திர தீர்த்தத்துக்கு எதிர்ப்புறம் இருக்கிற 3 தலவிருட்சங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று ஆலமரம் இருக்கிறது.
இந்த ஆலமரம் எப்படி என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆலமரம். இப்ப காசிக்கு சென்றால் நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்காக அங்கே விஷ்ணு பாதம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கேதான் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் 7 தலைமுறையில் அவர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் தீர்ந்துவிடும் என்று காசி, கயா இந்த மாதிரி இடங்களிலே சொல்கிறார்கள். ஆனால் இந்த திருவெண்காட்டிலே இருக்கிற அந்த ஆலமரத்திலே இருப்பது இங்கே ருத்ரபாதம் இருக்கிறது. ருத்ரபாதம் என்றால் சிவனுடைய பாதம் பட்ட இடம் அங்க இருக்கிறது. இந்த ருத்ரபாதத்திலே இந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் 21 தலைமுறையில நீங்கள் செய்த பாவ புண்ணியங்கள் தீரும் என்று சொல்லப்படுகிறது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அவர்களுடைய பாவ புண்ணியத்தை போற்பதற்கு இந்த சந்திர தீர்த்தத்திற்கு பக்கத்திலே இருக்கிற அந்த ஆலமரத்தின் கீழே இருக்கிற ருத்ரபாதத்திலே நீங்கள் அந்த பாவ பித்திருக்கடன்கள் செய்தால் அது மிகப்பெரிய புண்ணியத்தை 21 தலைமுறைக்கு தரும் என்பது ஐதீகம். அதை தாண்டி இறுதியாக இருக்கிற அந்த சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அதுக்கு அடுத்து அக்கினி தீர்த்தம். அக்கினி தீர்த்தத்திற்கு எதிர்ப்பிலே இருக்கிறது தான் நான் சொன்ன நவக்கிரகங்களிலே ஒன்றாக இருக்கிற புத பகவான். புத பகவான் தன்னுடைய சாப விமோச்சனம் பெறுவதற்காக அங்கே வந்து தவம் இருந்து அத்தலத்திலே குடிகொண்டு மிகப்பெரிய ஆற்றல் தருகிறார். அவன் ஒரு கட்டளை இடுகிறான். யாருக்கு குழந்தை வரம் இல்லையோ அல்லது கல்வி போதாமல் படிக்க முடியாமல் இருக்கிறதோ, அதே போல வியாதிகள், நோய்கள் இதில் இருப்பவர்கள், செல்வ வளம் இல்லாமல் இருப்பவர்கள் அத்தனை பேரும் தன்னை வந்து வழிபட்டால் அத்தனையும் தருவதாக சொல்லி, இது இப்போது குழந்தை வரம் பெறுகிற அந்த புத பகவானுடைய சன்னதியாக இப்போது காட்சி தருகிறது. இந்த புத பகவான் இந்த 3 தீர்த்தத்திலையும் நீராடி இறைவனை முன்பாலே வழிபட்டு புதனுக்கு அர்ச்சனைகள் செய்து ஆராதனை செய்தால் கண்டிப்பாக குழந்தை கண்டிப்பாக உண்டு என்று பல்வேறு சம்பவங்களிலே இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முதல் உதாரணம் இந்த திருவெண்காடு என்ற தலம் இந்த காசிக்கு நிகரானது. காசியை விட வீசம் கூட என்று சொல்லப்படுகிற இத்தலம் பாண்டிய நாடு, சோழ நாடு பாடல் பெற்ற 276 தலங்களிலே காவிரி வடதரை தலங்களிலே இந்த தலம் 11வது தலமாக காட்சியளிக்கிறது. மிகப்பெரிய பாடல் பெற்ற தலம். சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், மாணிக்கவாசகர் 4வரால் பாடப்பட்ட தலம். அவ்வளவு பேரு பெற்றது, அவ்வளவு புகழ் பெற்ற தலம். இந்த தலம் எப்படி இருக்கிறது என்றால் 17 ஏக்கர் பரப்பளவிலே இருக்கிறது. 17 ஏக்கர் 4 சென்ட் அதனுடைய பரப்பளவு. அதே போல 2 ராஜகோபுரங்கள், 7 நிலைப்பாடுகள் உள்ள 2 ராஜகோபுரங்கள். குருவே வணக்கம். ராஜகோபுரங்கள் உள்ள அற்புதமான தலம். பார்ப்பதற்கு அந்த பலத்திலே கால் வைத்து வந்தால் நம்முடைய பாவமெல்லாம் போகிவிடும் என்று அற்புதமாக இருக்கிற அந்த தலம். இப்படி பாடல் பெற்ற தலங்கள் இப்படி பாடிக்கொண்டே வருகிற ஞான சம்பந்த பெருமான் அந்த தலத்திற்கு வருகிறார். வருகிற போது அந்த தலத்தை தூரவிருந்து பார்க்கிற போதே இது கைலாயத்துக்கு நிகரான தலமாக அவருக்கு தெரிகிறது. உடனே தலத்தினுடைய ஊரினுடைய எல்லை கடைசியிலே நின்று கொண்டு அவர் அம்மா என்று கத்துகிறார். ஏனென்றால் இந்த தலத்திலே நான் எப்படி கால் வைப்பது? இவ்வளவு பெரிய ஆற்றல் நிறைந்த, இவ்வளவு பெரிய அருள் நிறைந்த, கைலாயத்துக்கு நிகராக இருக்கிற இந்த திருவெண்காட்டு தலத்திலே கால் வைக்க அவர் மனமில்லாமல் இந்த ஊரினுடைய எல்லையிலே நின்று கொண்டு அம்பாளே அம்மா என்று கத்துகிறார். கத்தியவுடன் உடனே இங்கே இருக்கிற அம்பாள், அவளுக்கு பெயர் பிள்ளை இடுக்கி அம்மன் என்று பெயர். இது ஏன் இப்படி பேர் வந்தது என்று பின்னால் சொல்கிறோம். அந்த அம்பாள் இந்த குரலை கேட்டு நேரடியாக ஞானசம்பந்த பெருமானிடத்திலே போய் அவரை தன்னுடைய வலது இடுப்பிலே தூக்கி வைத்துக் கொண்டு கால்படாமல் கோவிலுக்குள்ளே வந்து விடுகிறார். கோயிலுக்குள்ளே வந்த உடனே இதை ஞான பெருமான்கள் நம்முடைய ஆற்றல் மிகுந்தவர்கள் எல்லாம் பார்த்து இவ்வளவு பெரிய ஆச்சரியம் இந்த குழந்தைக்காக அம்பாலே இறங்கி போய்
அவரை இடுப்பிலே தூக்கி வந்திருக்கிற காரணத்தினால் அம்பாளுக்கு பெயர் பிள்ளையடிக்கு அம்மன் என்று ஒரு அம்மன் அவருக்கு பெயரை வைத்தார்கள். இது ஏன் ஞானசம்பந்தருக்காக போனார் என்று ஒரு கேள்வி வருகிறது. அம்பாள் இங்கே கோயிலுக்குள்ளே இருந்தவள் அம்மா என்று கத்திய உடனே ஞானசம்பந்தருக்காக இந்த அம்மா எப்படி போய் ஊர் எல்லையில போய் அவரை தூக்கி வந்தார் என்ற கேள்வி வந்தது. அப்போதுதான் சொல்லுகிறார், விநாயக பெருமான் முருகப்பெருமான் 2 பேருமே அம்பாளுடைய பிள்ளைகள். இந்த 2 பேருமே தாயினுடைய முளைப்பால் குடித்து வளர்ந்தவர்கள் அல்ல. ஆனால் யாருக்கு கிடைத்தது? ஞானசம்பந்த பெருமானுக்குத்தான் சீர்காழியிலே அந்த அம்பாளுடைய முளைப்பாலை பொற்கிண்ணத்திலே கறந்து கொடுத்த அந்த பாச உணர்வு. அம்மா இங்கே அப்பா என்று கத்தினார், இங்க அம்மான்ற அம்மையே அப்பான்னு இங்க கத்தினார், அங்க வெறும் அம்மான்னு கத்தினார். கத்திய உடனே அம்பாள் போய் பறந்து போய் அவரை உள்ளே தீர்த்து வந்து இங்க ஸ்தலத்துல இருக்கிற அந்த பெருமைகளை பார்க்கிறார். பார்த்த உடனே அம்பாளுக்கு எதிரே இது பெரிய புண்ணியத்தலமாக இருக்கிறது, யான் பெற்ற பேர் இங்கே வந்தேன், மிகப்பெரிய ஆற்றல் நிறைந்த இதாக இருக்கிறது என்று சொல்லி அந்த தலத்தை பற்றி ஒரு பாடல் பாடுகிறார். கண்காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் புரைகாட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர்காட்டும் வீரானும் வெண்காட்டில் உறைவானும் விடைகாட்டும் கொடியானே என்று ஒரு அற்புதமான பாடல். வெண்காட்டிலேதான் கண்காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் புரைகாட்டும் சடையானும், இந்த புரை காட்டுகிற இறைவனையும் அத்தனை பேரையும் ஒரு கண்கொள்ளா காட்சியாக இந்த தலத்திலே நான் கண்டேன் என்று அவர் பதிவு செய்கிறார் ஞானசம்பந்த பெருமான். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு அடுத்து புதனுக்கு என்ன பெருமை என்று கண்டால், எல்லோரும் புதனை வழிபட்டு வந்தால் இந்த முக்குளத்திலே நீராடி நீங்கள் வந்தால் கண்டிப்பாக 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அதன் மேலே தாண்டி வயோதிக காலம் ஆனாலும் உங்களுக்கு குழந்தை உண்டு என்று சத்தியம் செய்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான தலமாக இந்த வெண்காட்டினுடைய இறைவன் இருக்கிறார். அதே போலவே அங்க இருக்கிற புதனுக்கும் அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது. இதுக்கு எப்படி கேட்டேன் என்றால், நம்முடைய சைவ சித்தாந்தம் படிக்கிற காலத்துல ஒரு பெரிய கதை உண்டு. நம்முடைய பெண்ணாகடம் என்று சொல்லக்கூடிய கடலூர் பக்கத்தில் இருக்கிற பெண்ணாகடத்துல திருமுல்லை பாடி நாட்டில பெண்ணாகடம் என்ற ஊரில் அச்சுத கலப்பாளர் என்ற ஒரு மிகப்பெரிய வைதிக குடும்பத்திலே பிறந்த ஆச்சாரியர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு வயோதிக காலம் வரைக்கும் வந்து விட்டது. ஆனால் அவருக்கு என்ன குறை என்றால் குழந்தை இல்லை. குழந்தை இல்லை என்ற உடனே அவர் என்ன செய்கிறார்? இருக்கிற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் போதும் இருக்கிற பெரியவர்களை எல்லாம் கேட்கிறார். இறைவனிடத்திலே முறையிடுகிறார். என்னுடைய வயோதிக காலம் வந்து விட்டது, எனக்கு பின்னாலே இந்த தொண்டு செய்வது யார் என்று தெரியவில்லை, அதனாலே இறைவா எனக்கு இது ஒரு வழிகாட்டு என்று சொன்ன உடனே அவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். உங்களுக்கு மிகவும் தெரிந்தவர், உங்களுக்கு பரிச்சயமாகினவர், அவர் சகல ஆகம பண்டிதர் என்று பேருடைய அருள்நந்தி சிவாச்சாரியார் என்ற ஒருவர் இருக்கிறார். அவரிடத்திலே போய் நீங்கள் கேளுங்கள், அவர் சக்க வாயம் சொல்லுவார் என்று சொன்ன உடனே இந்த அச்சுத கலப்பாளர் அவரிடத்திலே சென்று சொல்லுவதற்கே தயங்குகிறார். ஏனென்றால் தனக்கு வயோதிகம் வந்து விட்டது, இந்த காலத்தில் எப்படி குழந்தை வேண்டும் என்று கேட்பது என்று தயங்கி நிற்கிறார். ஆனால் அவர் என்ன வேண்டும் என்று கேட்டு அவரை அழைத்து என்ன என்று கேட்கிறார். ஐயா, எனக்கு வயதாகிவிட்டது, இந்த கோயில் காரியங்கள் அந்த கைங்கரியம் செய்வதற்கு எனக்கு வாரிசு இல்லை, என்னோடு இது முடிந்து போய் விடுமே என்று அதற்காக ஒரு குழந்தை வரம் வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவரிடத்தில் கேட்கிறார். அவர் உடனே என்ன செய்கிறார்? நம்முடைய சங்க காலத்திலே எல்லாம் எங்க குருநாதருக்கே தெரியும், அதற்கு முன்னாலே நம்ம வீட்டுக்கு வருவார்கள் இந்த ஏடு சாத்தி பார்ப்பவர்கள், நல்லா தெரியும், வீட்டுக்கே வருவாங்க, காசு கொண்டு கொடுப்போம். அப்ப என்ன வேணும், உங்க பேரு சொல்லுங்காமாங்க. பேர் சொன்ன உடனே ஒரு அட்டை எடுப்பாங்க, அந்த கயிறு மாதிரி பார்த்து அது ஓலை இருக்கும், 2 பக்கம் கட்டைகளை சுற்றி இருக்கும். உடனே அதை அவுத்துட்டு
இந்த கயிறு சாத்துங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கயிற்ற போட்டோம்னா அது எந்த படம் வருகிறதோ அதனுடைய பலனை சொல்வார்கள். இது நானும் பார்த்திருக்கிறேன். அந்த போலவே இவருக்கு இந்த அச்சுத கலப்பாளருக்கு இந்த கயிறு சாத்தி போட்டு பார்க்கிறார். கயிறு சாத்தி போட்டு பார்த்த உடனே இந்த திருவெண்காட்டு பதிகம் வருகிறது. திருவெண்காட்டு பதிகம் அதுல என்ன செய்தி இருக்கிறது என்றால், இந்த பாடலை சகலாகம பண்டிதர் பாடுகிறார். எப்படி? வேயடையா பரிவெய்தும் பிள்ளையோடு உள்ள நினைவு ஆயிரவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டாம் ஒன்றும் வேயனதோல் உமை பங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினாயார் அவர் தம்மை தோயாதாம் தீவினையேங்கிறார். நீ போய் திருவெண்காட்டில் இருக்கிற அந்த 3 குளத்திலையும் நீராடி அங்கிருக்கிற புத பகவானை நீ வழிபட்டால் உனக்கு குழந்தை செய்வோம் உண்டு என்று சொன்ன உடனே அவர் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கொண்டு தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு திருவெண்காட்டிலே பல நாள் அங்கே இரவு பகலாக தங்கி இருந்து இறைவனை பூஜித்து வருகிறார். ஒரு நாள் இறைவன் கனவிலே வருகிறார். கனவிலே அச்சுத கலப்பாளரே, உண்மையுடைய நிலையை தெரியுமா? உனக்கு பூர்வ ஜென்மத்தில குழந்தை என்பதே இல்லை. உனக்கு குழந்தை பிறக்காது. இது பிறப்பதென்றால் உனக்கு இளம் வயதிலே நான் தந்திருப்பேன். ஏன் இவ்வளவு காலம் தன்னை வருத்தி கொண்டு இங்கு செய்கிறாய்? உனக்கு குழந்தை கிடையாது என்று சொல்லுகிறார். உடனே இவர் என்ன செய்கிறார்? குழந்தை எனக்கு வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு பின்னாலே இந்த கோயில் கைங்கரியம் செய்வதற்கு ஆள் இல்லாமல் போய்விடும் என்னுடைய சந்ததியிலே என்பது ஒரு குறை. இரண்டாவது, நான் கயிறு சாத்தி பார்த்து இங்கே வந்தேன். இந்த ஞானசம்பந்த பெருமான் சொல்லித்தான் அவருடைய பாடலால் தான் நான் இங்கே வந்தேன். எனக்கு குழந்தை இல்லாமல் போனால் எனக்கு ஒன்றும் தீங்கில்லை. ஆனால் நான் வணங்குகிற ஞானசம்பந்த பெருமான் சொன்ன வார்த்தை பொய்யாகிவிடுமே, அதற்காக எனக்கு குழந்தை வேண்டும் என்று கேட்கிறார். இறைவன் திக்குமாட்டு ஆடி போகிறார். என்னடா இவ்வளவு பெரிய சிக்கலை கொண்டாந்து விடுறான்னு சொல்லி உடனே அவருடைய 21 பாவங்களில் இருந்த அந்த ஜென்மாவில் இருந்த பாவங்களை எல்லாம் தீர்த்து உனக்கு ஒரு குழந்தை வரம் தருகிறேன், அவன் மிகப்பெரிய மேதையாக உலகம் போற்றும் மேதையாக இருப்பான் என்று சொல்லி அவருக்கு திருவெண்காடர் என்பவர் பிறக்கிறார். ஒரு குழந்தை அந்த சிவஞான போதம் என்று சொல்லப்படுகிற அற்புதமான நூலை தருவதற்காக அவர் அங்கே திருவெண்காடர் என்ற பெயரிலே அவரை உருவாக்குகிறார். அவர்தான் பிற்காலத்திலே ஞானம் பெற்று தான் யாருக்கு சகல ஆகம பண்டிதர் என்று வேறு இருந்ததோ அவரிடத்திலே இவர் பாடம் கேட்க போகிறார். பாடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் காலந்தாகமதம் ஆகிவிடுகிறது. ஆலதாமதம் ஆன உடனே அந்த பாடத்தை இவரே நடத்துகிறார். பாடத்தை இவரே நடத்தி கொண்டிருக்கிற போது அந்த சகல ஆகம பண்டிதர் உள்ளே வந்து விடுகிறார். உள்ளே வந்த உடனே எல்லோருக்கும் ஒரு ஆசிரியர் என்ற முறையில மாணவன் பாடம் நடத்துகிறான் என்றால் கோபம்தான் வரும். ஆனால் அவருக்கும் அதே போலவே இவர் மேல் கொஞ்சம் கோபம் இருந்தது. இவரை பார்த்தார். பாடம் நீ நடத்துகிறாயா என்று கேட்டார். ஆமாம் என்றான். அப்படி என்றால் நான் கேட்கிற கேள்விக்கு விளக்கம் சொல், அதற்கு பின்னாலே உனக்கு நான் அந்த காரணத்தை சொல்கிறேன் என்று சொன்ன உடனே அவர் கேட்கிறார். 2-3 கேள்வி கேட்டு 3வது கேள்வியை ஆணவம் என்றால் என்ன என்று கேட்கிறார். ஆணவத்திற்கு பொருள் சொல் என்று சொன்ன உடனே ஆணவத்திற்கு பொருள் நீதான் என்று அவரை சகலாம பண்டிதரை அந்த கையை காட்டிய உடனே தன் உணர்வு வந்து விடுகிறது. தன்னை மறந்து அந்த சின்ன குழந்தையினுடைய காலிலே விழுந்து நீதான் எனக்கு புரி என்று அவர் ஏற்றார். அவர்தான் இந்த திருவாரூர் ஆதீனத்தை ஏற்படுத்தி தந்த மரியாதைக்குரிய மெய்கண்டார் என்கிற அற்புதமான பேரறிஞர். அந்த மெய்கண்டார் தான் எங்களுடைய திருவாரூர் ஆதீனத்தில குருவாக இருந்து இன்றைக்கு 24 குருமகா சன்னாதியானங்களை உருவாக்கி நாளெல்லாம் சைவ சித்தாந்தத்தை பரப்பிக் கொண்டிருக்கிற
அற்புதமான அமைப்பை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது இந்த திருவெண்காடு என்றால் அதுக்கு மிகையாக. காரணம், திருவெண்காட்டுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு உண்டு. எப்படி இந்த திருக்கடையூருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு உண்டு என்று நான் பல தடவை சொன்னேனோ, அதே போல திருவெண்காட்டுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதற்கு காரணம், இந்த ஊரில் நம்ம அறந்தாங்கியில இந்த நம்முடைய அமிர்தவேலையா போன்ற ஜோதிடர்கள், தம்பி முத்துவேல் போன்ற ஜோதிடர்கள் பார்த்து ஒரு சொல்கிறார்கள், குழந்தை வரம் உங்களுக்கு வேண்டும் என்றால் புதன் சலமாகிய இந்த திருவெண்காட்டிலே போய அந்த முக்குளத்திலே நீராடி நீங்கள் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை உண்டு என்று பல பேர் சொல்லி என்னிடத்தே வந்து சொன்னார்கள். அப்படி பார்க்கிற பொழுது நானும் ஒரு 2 பேரை, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் குழந்தை இல்லாத ஒரு 2 பேரை அழைத்து கொண்டு சென்றேன். அப்போதுதான் எனக்கு இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், நிதர்சனமாக உண்மை நடந்தது. அதுக்காகத்தான் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். அதனால அழைத்து கொண்டு போனேன். அங்கே போன உடனே அது நான் புதிதாக இருந்த காரணத்தினால் அங்கே இருக்கிற ஒரு வழிகாட்டியை அழைத்து கொண்டேன். அவர்தான் கூட்டி முதல்ல இந்த சூரிய தீர்த்தத்திலே முதலில் நீராடுங்கள், அதற்கு பின்னாலே சந்திர தீர்த்தத்தில் நீராடுங்கள். சந்திர தீர்த்தத்தில் நீராடுகிற பொழுது இந்த முன்னோர்களுக்கு இருக்கிற சாபத்தை நீக்குவதற்காக அங்கு ஒரு ஆலமரம் இருக்கிறது, 1000 ஆண்டு காலம் பழமையான ஆலமரம். அதிலே முன்னோர்களுக்கு விதிர்த்து அந்த கடனை செய்யுங்கள் என்று அதை செய்ய வைத்தார். அதற்கு பின்னாலே இங்கே இருக்கிற அக்னி தீர்த்தத்திலே வந்து நீராடி அதன் பின்னாலே அந்த அக்னி தீர்த்தத்திற்கு எதிரே தான் இந்த புதன் ஸ்தலம் இருக்கிறது. தனி சன்னதி, மிக அழகாக இருக்கும். அந்த சன்னதியை பார்ப்பதற்கு ஏகப்பட்ட மக்கள் வந்து அந்த சன்னதியில குளித்து 3 குளத்திலையும் நீராடி எல்லாம் பண்ணி உள்ளே போய் அம்பாள் ஈஸ்வரனை பார்த்து வணங்கி தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லி வந்த பின்னாலே இந்த ஊரிலே நான் கூட்டிக் கொண்ட 2 பேருக்கும் 2 ஆண் குழந்தைகள் இருக்கின்றது சத்தியம் என்று சொல்லுகிறேன். அம்பாள் முனியத்துல நடந்திருக்கிறது. அப்போ ஒரு தளத்திலே எவ்வளவு பெருமை இருக்கிறது என்பதை ஏதோ ஒரு வரலாறு, ஏதோ ஒரு செய்தி, ஏதோ ஒரு புராணம், ஒரு இதிகாசம் என்று இல்லாமல் ஒரு நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கிற, இன்றும் அது நடந்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான ஸ்தலமாக இருக்கிற அந்த திருவெண்காடு தலம் நான் போய் பார்த்து 2-3 தடவை தரிசனம் செய்து எல்லாம் நிதர்சனமாக உண்மை நடந்த காரணத்தினால் இதை மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நம்முடைய சைவ சித்தாந்தமும் அதே போலவே ஆன்மீக அமைப்புகளும் தொன்று தொட்டு செய்து வருகிற இந்த மிகப்பெரிய காரியங்கள், இந்த காசிக்கு நிகரான 6 தலங்கள் சொல்லுகிறார்கள். அந்த தலத்திலே முதன்மையான ஸ்தலமாக கருதப்படுகிறது திருவெண்காடு. அது மாதிரி திருவையாறு, அதே மாதிரி மாயவரம், சீர்காழி, இதுபோல்லாம் ஒரு 6 தலங்கள் இருக்கிறது. அதுக்கு முதல் தலமாக இருக்கிறது நம்முடைய திருவெண்காடு. அதே போலவே இந்த தில்லைக்கு சமமாக இருக்கிறதும் காசிக்கு வீசம் கூட என்று சொல்லுகிற அளவிற்கும் மிகப்பெரிய தலமாக இருக்கிற இந்த திருவெண்காடு நம்முடைய இந்த மாயவரத்திற்கு பக்கத்திலே இந்த சீர்காழியில இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அற்புதமான தலம், கண்டு ரசிக்க வேண்டும், எல்லோரும் போய் இன்புற்று வாழ வேண்டும் என்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய சமய இலக்கிய சார்பத இந்த சொற்பொழிவை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கேட்டு இன்புற வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தை சொல்லி இந்த அருமையான வாய்ப்பினைய அகரம் ஊரார்களுக்கும் மற்றவர்களுக்கும் கேட்டு ரசித்த அன்பர்களுக்கும் நிறைவான நன்றியை சொல்லி, வான்முகில் வளாது மிக மணிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றமும் வேள்வி மல்க, மென்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரகர நம பார்வதி பதே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.